எந்த ஒன்றுமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட தகப்பனே ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வதாக சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திர செலுத்துறப்பா. மனிதனால் கூடாத காரியம் என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இன்றைக்கு நீ செய்கிற அநேக அற்புதங்கள் ஒன்றாக ஆண்டவரே இன்றைக்கு இந்த இடத்துல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரப்பா, காணாத கல்யாணத்தில் செய்த அற்புதங்களை பார்க்கிறோம். இன்னும் அநேக அற்புதங்களை செய்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. ஒரு அதிசயமான காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுங்க சுவாமி. உங்களுடைய சத்திய வார்த்தை அந்த செய்திகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. காது உள்ளவன் கேட்ட கடவுளை சொன்ன வேத வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனம் திரும்பதற்கு ஏற்றவாறு கொண்டு வரும்படியாக நான் சொல்லிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே தயவுக்காக நன்றி ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி தகப்பனே. எல்லா தடைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் முறித்து போடுங்க சுவாமி. தடைகளை கைது பண்ணுங்க, ஜெயத்திற்கு கிருபை தாங்க, சாட்சியா நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அவருக்காக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அநேகருக்கும் பாடலை கொடுக்கணும், ஜெபத்தை கொடுக்கணும் தான் எனக்கு விருப்பம். இருந்தாலும் நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடணும். அதனால் இப்போது நம்ம தேவச்சேரி கொடுக்க போகிறோம். அதனால யாராவது ஊழியக்காரர்கள் போதகர்களுக்கு கனம் பண்ணாமல் இருந்தால் என்னை மன்னிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே இயேசுவின் அன்பின் சபையிலிருந்து பாஸ்டர் ஏனக்கு பாஸ்டர் வந்திருக்கிறார். அவருடைய சபை பேர் இயேசுவின் அன்பின் சபை. அந்த சபைக்கு ஏற்ற பிரகாரமே ஆகவே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிரசங்கம் அநேகர் பண்ணுவாங்க, அநேகர் நான் கேட்டிருக்கிறேன். அவர் பிரசங்கம் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கிரியிலையும் விசுவாசிகள் முதல் சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காராக இருந்தாலும் போதகராக இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை அவர் செய்வார். அந்த சபைக்கேற்ற பிரகாரம் இயேசுவின் அன்பு அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளையும் போதிப்பார். எங்களுக்காக கூட ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க, போதர்கள் வந்திருக்கிறாங்க. 50, 80, 100 ஊழியக்காரர்கள் கூடுவாங்க. அவர்கள் எல்லாருக்குமே கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியான எங்கெல்லாம் சபை ஜனங்களை வழிநடத்தும்படியாக, சத்தியத்தை எடுத்து போதிக்கும்படியாக, நாங்கள் பலன் அடையும்படியாக, எங்களுக்கெல்லாம் இருந்து போதிக்கும்படியாக கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்து கர்த்தர் அவர் மூலியமாக போதிக்கப்பட்ட சக்தி மூலியமா நாங்கள் வளர்க்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் விருப்பப்படுறது அதுதான். அவர் மூலியமா பேசக்கூடிய அந்த வார்த்தை மூலியமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிற கேம் கார்டு மக்கள், ஜனங்களும், குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆகிய நம்ம மத்தியில் வந்திருக்கிறோம். நாம் யாவரும் கைகு தட்டி நாம் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி அன்போடு நாம் வரவேற்போம். உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான நஸ்ரன் ஐயாவுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த பிரயாசத்தின் மத்தியில் இப்படி ஒரு மீட்டிங் அவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். கர்த்தர் ஐயாவை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய சபை மக்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே கடந்து வந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பரிச்சயமான வசனம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா,
சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பதற்கு முன்னதாக 700 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதையும் இவ்வசனங்கள் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதிலிருந்து ஒரு தலைப்பை நான் வைக்க விரும்பினால் அற்புதமான இயேசு என்கிற தலைப்பை வைக்க அது பொருத்தமாக இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு தெய்வம். அவர் நமக்காக இப்பூமியில பிறந்து நமக்காக வாழ்ந்து சிலுவையில தன் உயிரை கொடுத்து இன்றைக்கு நமக்குள்ளாய் அவர் வாசம் செய்து நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மள கரங்களை உயர்த்தி சொல்வோமா சத்தமா? அல்லேலூயா. அற்புதமான அந்த இயேசு தெய்வம் இன்றைக்கு நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார், நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்மோடு இந்த நாளிலே கிரியை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம் யாவர் அப்படியே கண்களை மூடி நம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அம்சமான வார்த்தை அல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழகானவர் நீர், அழகானவர் நீர், அழகானவர் நீர், அழகானவர் நீர். வெண்மையும் சிவப்புமானவரே, 10,000களில் சிறந்தவரே, சாரோனின் ராஜாவே, பள்ளத்தாக்கின் வீரியே, சாரோனின் ராஜாவே, பள்ளத்தாக்கின் வீரியே, அழகானவர் நீர், 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 அழகானவர் நீர். துதிக்கு பாத்திரர் நீரே, தூயவர் தூயவர் நீரே, துதிக்கு பாத்திரர் நீரே, தூயவர் தூயவர் நீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, உம்மையே நேசிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே நேசிப்பேன், என்றுமே துதிப்பேன். அழகானவர் நீர், அழகானவர் நீர், அழகானவர் நீர், அழகானவர் நீர். நாம் சொல்வோம் எல்லாரும், அழகானவர் இயேசுவே, அழகானவர் நீர், அழகானவர் நீர், அழகானவர் நீர். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அற்புதமான இயேசு, அற்புதமான இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கவனிங்க,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்வதற்கு முன்னதாக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்கிற வார்த்தை தான் மிக முக்கியமானது. நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டதுனாலதான் இப்பூமியில ஒரு மனிதனாய் பிறந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இப்பூமியில் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரே நேசகுமாரன். அவர் நமக்காக தன்னுடைய நேசகுமாரனை கொடுத்ததுனாலே இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாய் பிறந்தார். கவனிங்க, அற்புதமான இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டவர். நமக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையே கொடுப்பார் என்றால், நல்லா கவனிங்க, நமக்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனே கொடுப்பார் என்றால் நமக்கு அவர் சுகத்தை கொடுக்க மாட்டாரா? நமக்கு அவர் விடுதலை கொடுக்க மாட்டாரா? நமக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டாரா? நமக்கு அவர் உயர்வை கொடுக்க மாட்டாரா? நம்ம எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்ற மாட்டாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த 2025 வருஷத்தினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிற நீங்கள் 2026 வருஷத்துல நுழையும் பொழுது நீங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். ஏன் அவர் கொடுக்கப்பட்டார்? நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும், வியாதியிலிருந்து குணமாக்கணும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கணும், பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கணும். தேவனுக்கும் மனிதனுக்கும் தடையா இருந்த நடு சுவராய் இருந்த அந்த பாவத்தை குலைக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நுழையக்கூடாத திரைச்சலியை 2ஆ கிழிக்கணும். பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக, அற்புதமான இயேசு நமக்காக பிறந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. யார் இந்த இயேசு கிறிஸ்து? நீங்களும் நானும் நினைக்கிறபடி அவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிக்க கேட்போமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்று அவரால் எல்லாமே உண்டாகவில்லை. அப்படிங்கிற நமக்காக பூமியிலே மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன், சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது திருத்துவ தெய்வம் 3 பேர் இசைந்துதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்காங்க. எல்லா படைப்புகளுக்கும் திருத்துவ தெய்வம் மூல காரணம். அதில் ஒருவர் இயேசு கிறிஸ்து. இயேசு மனிதன் அல்ல, அவர் தேவன். தேவனா இருந்தவர் நமக்காக மனிதனாக அவதரித்தார். இந்த முழு உலகமும் இததான் மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அநேக மதங்கள்ல மறைமுகமா இவரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அகத்தியர் ஒருவர் இப்படியா ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து, குவளையத்தில் தான் உதித்து, குளமான சித்தர்களை இருக்க பிடித்து, அகண்டதளம் சென்றுவனே அன்புவாய் என்று ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதாவது வணங்குவாய் ஜெகஜோதி, அதாவது இறைவன் வெளிச்சத்தை போன்றவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தை ஒரு நொடியில் வகுக்கக்கூடியவர். ஒரு தெய்வம் என்றால் அந்த தெய்வத்துக்கு 3 குவாலிட்டி இருக்கணும். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கணும், சர்வ ஞானம் உள்ளவராய் இருக்கணும், சர்வ வியாபகம் உள்ளவராய் இருக்கணும். சர்வ வல்லமைனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் அல்ல, ஒரே கடவுள் எல்லாமா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை தட்டி கூட சொல்லுங்க. சுகமாக்கிறதுக்கு ஒரு கடவுள், பாதுகாக்கிறதுக்கு ஒரு கடவுள், விடுவிக்கிறதுக்கு ஒரு கடவுள், ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு கடவுள். அப்படி அல்ல, ஒரே தெய்வம் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ ஞானம் உள்ளவர் என்றால் அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்தவர். நீங்க சிந்திக்கிறதா அவருக்கு தெரியும், நான் சிந்திக்கிறதா அவருக்கு தெரியும்.
சர்வ வியாபகம் உள்ளவர் என்றால் எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறாரு. உங்க பக்கத்துல இருக்கிறார், என் பக்கத்துல இருக்கிறாரு. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லாரும் பக்கத்துலயும் அவர் இருப்பார். ஒரு கடவுளுக்கு இந்த 3 குவாலிட்டி வேணும். இவை 3 நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. வேதம் அதை தெளிவாய் குறிப்பிடுகிறது. மாநிலத்தில் ஒரு நொடியில் வகுத்து குவலயத்தில் தான் உதித்து இப்பூமியில பிறந்த ஒரு கடவுள் உண்டு என்றால் அவர் இயேசு கிறிஸ்து தான். குவலயத்தில் பூமி, இந்த பூமியில உதித்த கடவுள் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குலமான சித்தர்களை இருக்க பிடித்து 12 சீடர்களை அவர் இருக்க பிடிச்சாரு. சன்னியாசியை போல தவட்டை காட்டி திருமணமே செய்து கொள்ளாமல் இப்பூமியில 33 வருஷம் அவர் வாழ்ந்தார். அகண்டதனம் பரலோகத்துக்கு போன அந்த இறைவனை நீ வணங்குன்னு அகத்தியர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாய் பிறந்தார் என்ற இந்த சத்தியம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. ஏன் நம்ம படித்த அந்த பாட புத்தகத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூமியில மனிதனாய் அவதரித்தார். எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். கொஞ்ச நேரம் நம்முடைய ஸ்டேட்டஸ் வச்சு இறங்கி நம்மளால வர முடியாது. ஒருத்தங்க உயர்ந்துட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் அந்த உயர்விலிருந்து கீழே இறங்கி வர பலமுறை யோசிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எதுவும் யோசிக்கல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து படிக்க கேட்போமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிப்போமையா? படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. ஐயா நீங்க மன்னிக்கணும், 6வது வசனத்திலிருந்து படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ள விரும்பினா முதல்ல அவருடைய சிருஷ்டிப்புகளை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். தெய்வம் படைத்த எல்லா பிரபஞ்சத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தா அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்த தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த பாலகன் யார்? சகலமும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை போல என்னை போல மனிதனாய் இப்பூமியில் அவதரித்து 33 வருஷம் மனிதனை போல வாழ்ந்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்களுக்காக எனக்காக அவர் எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்ய ஆயத்தமானவர். நம்ம நல்லா இருக்கணும்னா அவர் அதற்காக எதை வேணாலும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் என்பதை விட செய்தார் என்பதே அது உண்மையான வார்த்தை. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சில நேரம் அம்மா கூட பிள்ளைங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. 10 மாதம் என்னை சுமந்த என் தாயின் அன்பை விட கல்வாரி சிலுவையின் பாவத்தை சுமந்த இயேசு தெய்வத்தின் அன்பு மிக பெரியது. உங்களுக்காக என்ன தியாகமா அவர் செய்வாருங்க. நம்ம நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பூமியில் அவர் மனிதனாய் பிறந்து மிருக குணமுள்ள மனிதர்களோடு அவர் போராடினார். 129ஆம் சங்கீதத்தில் படிக்கிறது போல சிறு வயது தொடங்கி என்னை அவர்கள் நெருக்கினார்கள். இயேசுவை நெருக்கிறாங்க. அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்னதாகவும் நெருக்கப்பட்டார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் பயந்து மனம் உடைந்து செபித்தார். ஆனாலும் அவர் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபித்தார். நமக்காக பூமியில பிறந்த பாலகனாக இயேசு கிறிஸ்து எதையும் செய்ய ஆயத்தமானவர். அவர் குறித்த 5 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. அவர் நாமம் கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு தாவீது எத்தனை கூழாங்கலை யூஸ் பண்ணாரு? புரியல இல்ல, எத்தனை கூழாங்கலை யூஸ் பண்ணாருன்னு கேட்டேன். 1 தான் யூஸ் பண்ண. எடுத்தது 5 கூழாங்கல்.
கோலியாத்துக்கு இன்னும் 4 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை கோலியாத்தை வீழ்த்தி இன்னொருத்தவன், அவனுங்களும் ராட்சதர்கள் தான். 5 கூழாங்கல். கவனிங்க, நமக்கு எதிராக இருக்கிற அத்தனை கோலியாத்களை வீழ்த்துவதற்கு இந்த 5 நாமங்கள் போதும். இந்த 5 கூழாங்கல் போதும். இந்த 5 நாமங்கள். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதிசயமானவர் அப்படின்னா என்னன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஐயா ஜெபம் பண்ணாரு. ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் தோன்றினது. என்னன்னா, அதிசயம்னா நிகழாத ஒரு காரியம் திடீர்னு நிகழ்ந்தா அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதிசயம். நசரேனையா ஓப்பனர் மீட்டிங் போடுறாரு, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. திடீர்னு அடுத்த வருஷம் ஓப்பனர் மீட்டிங் போடும்போது அந்த வரைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நடக்கல. அப்படி நடக்குதுன்னா திடீர்னு இந்த இடத்துல சபை நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நல்லா ஆண்டவர் கட்டி எழுப்பிட்டார். அவர் அப்படி நினைக்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறோம், ஆனா அதை விட மேலா ஒரு காரியம் நடக்குதுன்னா அது நமக்கு அதிசயம். அப்போ அதிசயமானவர்னா அவரை போல யாரும் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவரை போல யாரும் கிடையாது. அவரை போல யாருன்னா இருந்தாக்கா அவர் நம்ம அதிசயமானவர்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளவு மகான்கள் தோன்றினார்கள், எவ்வளோ தர்ம பிதாக்கள் தோன்றினார்கள். அவர்கள் தோன்றினாலும் இவருக்கு நிகர் யாரும் இல்லை. இவருக்கு நிகர் யாரும் இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் ஜனங்க கூட்டம் கூட்டமா ஓட ஆரம்பித்தார்கள். கூட்டம் கூட்டமாய் ஓட ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் நீங்களும் பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல யாருமே இல்லை. பணமே வாழ்க்கையா ஒருத்தன் வைத்திருந்தான். ஆளுதான் குள்ளும், ஆனா பிரெயின் ரொம்ப ஷார்ப்பு. சகேயு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரை என்று அவரை பார்க்க வகை தேடினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப பிரயாசப்பட்டான், எப்படியாச்சும் அவரை பார்த்துடலாம். அவனால பார்க்க முடியல. ஏன்? அவன் குள்ளனான மனுஷன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஆண்டவர் எங்க போனாலும் அவர் கூட ஒரு பெரிய படையே போகும். சொல்லாதீங்க அல்லேலூயா. ஏன்னா நான் வேற யாரை பத்தி, என்னை பத்தி தானே சொல்றேன். அப்படியா? ஆண்டவர் போன ஒரு திரள் படம் அவர் பின்னாடி போய்கிட்டே இருக்கும். 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? எத்தனை பேருக்கு கொடுத்தாரு ஐயா? எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? இங்க 5000 பேர் தான் சொல்வீங்க. எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 புருஷர்கள். அப்போ அவங்க எல்லாருக்கும் மனைவி இருந்திருப்பாங்க. மன்னிக்கணும், அவங்க எல்லாருக்கும் பழைய ஏற்பாட்டுல அது அனுமதிக்கப்பட்டது. அவங்க எல்லாருக்கும் பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பேரே இருந்திருப்பாங்க? 5000 பிளஸ் 5000 மனைவி, பிள்ளைகள். ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள்னால 20000 பேருக்குள்ள இருந்திருக்கணும். பாருங்க, ஆண்டவர் எங்க போனாலும் திரளான ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பின்னாடி போவாங்க. அவ்வளவு கூட்டத்துல ஒருத்தன் தேடுறாரு, இயேசு எப்படிப்பட்டவர் அவரை பார்க்கணும்னு சொல்லி. ஏன்னா அவர் அதிசயமானவர். சகையை பார்க்காத ஆட்களா? அவன் கோடீஸ்வரன். அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வசதி படைச்சவங்க தான். அவன் தங்குற இடம்லாம் லக்ஸுரிஸான இடம். அவன் சாப்பிடுற உணவெல்லாம் விலையேறப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை வருதுன்னா அவர் அதிசயமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளை தேடி மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இக்காலத்துல நம்மை தேடி ஒரு தெய்வம் வந்தார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. கடவுளை சுமக்கிற மக்கள் மத்தியில நம்மை சுமக்கிற ஒரு தெய்வம் உண்டென்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் அதிசயமானவர். அவரை போல யாரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வரக்கூடிய 2026 வருஷத்துல கர்த்தர் உங்களையும் அதிசயமானவர்களா நடத்த போறாரு. நீங்க 7:15 படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. உன் கண்கள் அதிசயங்களை பார்க்கும். 40 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் சிவந்த சமுத்திரம் 2 பிரிகிறத
அவங்களுடைய சொந்த கண்கள் அதிசயமாய் பார்த்ததை போல 2026 வருஷத்துல உங்கள் தடைகள் விலகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பொல்லாத ஆவிகள் விலகுவதை பார்ப்பீர்கள். வியாதி நோய்கள் மறைவதை பார்ப்பீர்கள். கடன் சுமைகள் நீங்குவதை பார்ப்பீர்கள். உங்களுடைய குடிகார கணவர்கள் மனம் திரும்புவதை பார்ப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்புவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் கண்கள் அதிசயங்களை பார்க்கும். இரண்டாவதாக அதிசயமானவர். அடுத்தது ஆலோசனை கர்த்தர். கவனிங்க, அவருக்கு இன்னொரு பேர் ஆலோசனை கர்த்தர். புத்திமதி, போதித்தல், ஆலோசனை, மூணும் வேற வேற. புத்திமதினா ஒருத்தவங்களுடைய தப்ப என்ன பண்றது, பக்குவமா எடுத்து சொல்றது, இப்படிலாம் இருக்காதப்பா. போதித்தல்னா தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. பட் ஆலோசனை நினைத்திருங்களா? ஆலோசனை என்பது நமக்கு ஒரு டைரக்ஷனை காட்டும். நமக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது, எந்த வழியா போறதுன்னு தெரியாது, இதை செய்யலாமா வேணாமான்னு தெரியாது, ஒரே கன்ஃபியூஸா இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சரியான வார்த்தை கடந்து வருதுன்னா அதுதான் ஆலோசனை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஆலோசனை தரக்கூடியவர். நீங்க கூட ரொம்ப குழப்பத்துல தானே இருக்கிறீங்க. எந்த வழியா போறதுன்னு தெரியல. இங்க வேலைக்கு போலாமா, அங்க வேலைக்கு போலாமா, வீடு கட்டலாமா வேணாமா, ஊழியம் செய்யலாமா வேணாமா, இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா இல்ல வேற எங்கன்னா சேர்க்கலாமா, நிறைய குழப்பத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவை ஆலோசனை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாட்கள்ல உங்க பக்கத்துல வந்து, நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளே, நீ ஏன் கவலைப்படுற, நான் சொல்றபடி நீ செய், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சத்தம் உங்கள் காதுகள்ல கேட்கும். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், ஆலோசனை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதா அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்கள்ல அவர் கடல் மேல் நடந்தார். 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்தார். ஏன் ஆண்டவர் கடல் மேல் நடந்தாரு? சீசர்கள் ஆபத்துல சிக்கி தவிக்கிறாங்க. நம்ம எல்லாம் பாருங்க, இந்த ரோட்ல நடக்கிறோம். ஆண்டவருக்கு ரோடே கடல் தான். சீசர்களுக்கு கடல் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனை இயேசுவின் பாதத்தின் கீழே. நாங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறோம். சீசர்களுக்கு ஆபத்து அந்த கடல், அந்த கடல் கொந்தளிப்பு. ஆனா அவர் ஏன் கடல் மேல நடக்கிறார்னா, என் பிள்ளைங்களை பயப்படாதீங்க, உன் பிரச்சனை என் காலின் கீழே, உன் பிரச்சனை எனக்கு கால் தூசியை போன்றது. அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் வரக்கூடிய நாட்கள்ல உங்க பிரச்சனை அனைத்தையும் காலில் போட்டு மிதிக்க போறாரு. நமக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? பெரிய பிரச்சனை சாத்தான் தான். அவன் ஆண்டவர் இந்த 2025ஓட அவருடைய காலில் போட்டு மிதிக்க போறாரு. நிறைய பேருக்கு அந்த மந்திரம் செய்வனா ஒரு பெரிய போராட்டம். அமாவாசை ஜபம் வச்சா புறஜாதி மக்கள் போறாங்களே, இதோ கிறிஸ்துவ தான் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஆமா தானே? யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதில்லை. நீங்க எந்த காரியத்துக்கு பயப்படுறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். நான் பயந்த காரியம் எனக்கு நேர்ந்தது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பயம் என்பது சாத்தானுக்குரிய ஒரு வாசல். அதனாலதான் தெய்வம் மனிதர்களை சந்திக்கும் போது முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க. தூதர்கள் மனிதர்களை சந்திக்கும் போது சொல்ற வார்த்தை பயப்படாதீங்க. ஏசாயா 41:10 சொல்றாரு, நீ பயப்படாத. ஏன் ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்றாருன்னா, நீங்க பயந்தீங்கன்னா அப்படியே நடக்கும். பயப்படக்கூடாது. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாரு. எரேமியா சொல்றாரு, கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறாரு. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா அவன் ராட்சதன். கோலியாத்து மண்டையோட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அவ்வளவு பெருசா இருக்கு. அவன் தலையில ஒரு பெரிய ஓட்டையும் விழுந்திருக்கு. ராட்சதன். எல்லாம் உருவத்தை பார்த்தாங்க. தாவீது கோலியாத்து உருவத்தை பார்க்கல, இயேசுவின் நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை
அவர் விசுவாசித்து கடந்து போன ஒரே வார்த்தை, விருத்த சேதனம் இல்லாதவர். தேவ பிள்ளைகளே, உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? வல்லமையுள்ள தேவன் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? பிசாசுக்கு பயப்படாதீங்க, மாந்திரிக செய்வனைக்கு பயப்படாதீங்க, மந்திரவாதிகளுக்கு பயப்படாதீங்க, குறி சொல்றவங்களுக்கு பயப்படாதீங்க. உண்மையை சொல்ல போனா ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்த மந்திரவாதிகள் தான் பயப்படணும். உண்மையை சொல்ல போன ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்து பிசாசு தான் பயப்படணும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நம்முடைய காலின் கீழே இருக்கக்கூடிய பிசாசை பார்த்து நம்ம பயந்தோம்னா தலைமையில தான் ஏறி உட்கார்ந்துப்போம். வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாரம்மா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீ வாழ்க்கை வெறுத்து போய் அவங்க அடுத்த கட்டம் மரணம், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாங்க, சுகம் பெற்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 38 வருடம் வியாதியுள்ள ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தையே நம்பி இருந்தான். பெதஸ்தா குளம் கைவிட்டது, இயேசு தேடி போனார். ஒரே வார்த்தை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. உடனே சுகம், உடனே சுகம், உடனே சுகம். குஷ்டரோக நிறைந்த ஒரு மனுஷன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்று சொன்ன அந்த வார்த்தை குஷ்டரோக நிறைந்த அந்த மனிதனுடைய சரீரத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்சஸ் உருவாக்கிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் ஆண்டவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். 2024 நீங்க டிஃபரெண்டா இருக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவீனன் நான் பலவான் என்று சொல்லுவான். சொல்லுங்க, பலவீனன் பலவான் என்று சொல்லுவான். சுகவீனன் நான் சுகமானன் என்று சொல்லுவான். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தரால் அவராலேயே சம்பவிக்கிறது. நீங்கள் பலவீனம் உள்ளவர்கள் அல்ல, ஆண்டவர் நம்மை பலவான்களை மாற்றி இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன். அப்புறம் நித்திய பிதா. பிதா என்றால் அப்பா. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அப்பா பிதாவே. அப்பா அப்பான்னு இருக்கு, பிதாவுன்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பிதா அப்பான்னா அப்ப ஒரே வார்த்தையோட முடிச்சிட்டு இருக்கலாமே, அடிஷனலா எதுக்கு பிதா என்ற வார்த்தை? எனக்கு தெரியும், என் தகப்பன் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டாரு, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டாரு. என் அப்பாவே என் மேல அவ்வளோ அன்பா இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு மேலான ஒரு வார்த்தை தான் பிதா. பிதா என்றால் அப்பாவை காட்டிலும் மேலான அப்பா, பரம தகப்பன். என் அப்பாவே என் மேல இவ்வளவு அன்பு வைக்கும் போது அந்த அப்பாவை காட்டிலும் ஒரு பெரிய தகப்பன் நமக்கு உண்டு. அவர் எப்படிப்பட்டவர்? நித்தியமா நமக்கு தகப்பன். நம்முடைய அப்பா கூட சில நேரம் நம்மளை விட்டு போயிடலாங்க. நிறைய பிள்ளைங்களுடைய தகப்பன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக பிள்ளைங்களை விட்டு ஓடி போயிடுறாங்க. சில தகப்பன்மார்கள் மறித்து விடுகிறார்கள். நான் 2003ஆம் வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு கொடைக்கானலுக்கு போனேன். 2006வது வருஷம் நான் விடுமுறைக்கு வரேன். 5 நாள் இனமா இருந்தேன். எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா இறந்த உடனே என் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு இழப்பு. என்னுடைய பினான்சியலா எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதுக்கும் தோணலை, என்ன பண்றதுன்னு தோணலை. எங்க போனாலும் எங்க வந்தாலும் பஸ்ஸுக்காச்சு ஒரு டிராவல் சார்ஜ் ஆச்சு வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த என்னை கர்த்தர் 2006 இதுவரைக்கும் எந்த குறையில்லாம நடத்துறார். எங்க அப்பா இருந்திருந்தா கூட எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகம் செய்கிற பராம தகப்ப நமக்கு உண்டு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாருமே இல்லை. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அந்த வசனம் பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று சொல்லல, சேர்த்துக் கொள்வார். அப்பாவை அம்மாவை கைவிட்ட உடனே அந்த பிள்ளை அனாதையா நிக்குது, ஓடி வராரு, நான் இருக்கிற உனக்குன்னு சொல்லி அவர் அப்படியே சேர்த்துக் கொள்றாரு.
அப்படிப்பட்ட ஒரு அப்பா உங்க கூட இருக்கிறாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஏன் நீங்க புலம்புறீங்க? என் வாழ்க்கைய சூனியமா போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ஏன் இரவு பகல் அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்க துக்கத்தை தூக்கி போடுங்க, உங்க துக்க வஸ்திரத்தை தூக்கி போடுங்க, உங்க சாக்கு உடைய தூக்கி போடுங்க. நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அந்த பரம தகப்பன் நம் அருகில் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தையின்படி நாம் எங்க போனாலும் நம்மோடு கூட நிழலை போல வரக்கூடியவராய் அவர் இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நமக்கு அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய சொத்துக்கள்லாம் நம்ம சொந்தக்காரர்கள். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அது நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 2026 வருஷத்துல உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கடைசியாக சமாதான பிரபு. அல்லேலூயா. சமாதான பிரபு. சமாதானம் என்பது, கவனிங்க, இன்னைக்கு மனிதனுக்கு இதுதான் வேணும். சமாதானம் அப்படின்னா கவலையற்ற ஒரு உணர்வு. எனக்குள்ள சமாதானம் வந்துருச்சுன்னா கவலை இருக்காது. எனக்குள்ள கவலை இருக்குன்னா எனக்குள்ள சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். கவலை இல்லாத மனிதர்கள் உலகத்துல யாருமே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு கூட கவலை இருக்கு, அதெல்லாம் நம்ம பொய்லாம் சொல்லக்கூடாது. ஆனா தேவ சமாதானம் அந்த நேரத்தில் இறங்கி வரும்போது அந்த கவலைகள் எல்லாம் மறைந்து போகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிப்போமா? 6:7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6:7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய். பாத்தீங்களா? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம. கவலைகளை ஆரம்பிக்கிற வசனம் தேவ சமாதானத்துல முடியுது. தேவ சமாதானம் என்றால் கவலையை தூக்கி எறிஞ்சிடும். சமாதான பிரபு உங்க கவலைகளை வரக்கூடிய நாட்கள் அப்புறப்படுத்த போறாரு. நீங்க நிறைய விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க. கவலை என்பது ஒரு ஸ்லோ பாய்சன் போன்றது. அதனாலதான் தெய்வம் சொல்றாரு, கவலைப்படுவதனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்றாரு. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க என்றாரு. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல தகவல் இருக்கிறார், சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இந்த இரவு நேரத்துல தேவ சமாதானம் உங்களுக்குள்ள இறங்கி வரப்போகிறது. அண்ணால் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போனாங்க, கண்ணீரோடு ஜெபிக்க போனாங்க, மிகுந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் தான் அவங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்போது துக்கமுகமா இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவ சமாதானம் அண்ணாள் இருதயத்தை நிரப்பினது, அண்ணாள் சிந்தையை நிரப்பினது. அதுக்கப்புறம் அதை குறித்து கவலைப்படல. என்றைக்கு நமக்குள்ள தேவ சமாதானம் வருதோ அன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று அர்த்தம். இது ஒரு அடையாளம். ஆண்டவர் என்னுடைய எல்லா ஜெபங்கள், எல்லா விதமான என்னுடைய எதிர்பார்ப்புகள், ஏக்கங்களுக்கு அவர் பதில் கொடுத்துட்டார் என்றதுக்கு ஒரு அடையாளம். நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன். நீங்க கவலைப்படுறீங்களா? நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து நீங்க மறுபடியும் கவலைப்பட்டீங்கன்னா உங்க ஜெபம் வேஸ்ட். நீங்க ஆண்டவர்கிட்ட எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அதை கண்டிப்பா கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அடுத்த காரியத்தை நோக்கி கடந்து போங்க. விதைக்கிறவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில் என்கிற வார்த்தையின்படி ஜெபிக்கிற நாம் ஜெபத்தை மறந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவர் ஒரு நாள் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் அமைதியாக இருக்கவே மாட்டார். காலம் தாமதமான சகரியாவை எலிசபெத்தை நினைவு கூறுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லும் போது கவலைப்படுற மாதிரி சொல்லிடாதீங்க, சந்தோஷமா சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். மகிழ்ச்சி நாள். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர்.
ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நமக்காக கொடுக்கப்பட்டதுனாலதான் அவர் பிறந்தார். பிதாவானவர் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுப்பார் என்றால் நாம் எதிர்பார்க்கிறத கொடுக்க மாட்டாரா? கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீங்களா? 2026 வருஷத்துல கர்த்தர் உங்களை நினைவு கூற போகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ரிபாலா சந்தன மக்கபல ரபலபா ரிமஹஷிபாலா ரினஹசிபாலா. உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துகிறார். ரிமஹஷி